Prepare for a cosmic odyssey that will defy the limits of your imagination and take you beyond the boundaries of Earth. This summer இப்போ நீங்க பார்த்த மூவி ட்ரெய்லர் வந்து நானே கிரியேட் பண்ணது அப்படின்னு உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இது வந்து நானே வந்து ஏஐ யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண ட்ரெய்லர் தான் இது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வந்து இதை நான் வந்து 6 ஸ்டெப்ஸா வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க விட்டுருவீங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய ஏஐ வந்து சாட் ஜிபிடி தான். ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். Forgot about everything, act like a professional trailer script writer and help me to create an interesting trailer related aliens, space and new creatures in other planets and போட்டு ப்ளீஸ் ரைட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக வந்து நரேட்டர் வாய்ஸ் எப்படி கொடுக்கணும், அப்புறம் வந்து சீன் அது எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருச்சு. லியோனார்டோ ஏஐன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஐல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ல இருந்து வந்து இமேஜா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து லியோனார்டோ ஏஐ பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கு, வேணும் ஐகாட்லயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்க. ஏ இமேஜ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடில கிடைச்ச அந்த சீனோட ஃபர்ஸ்ட் சீனோட அந்த இதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் நம்ம அங்க பேஸ்ட் பண்ண போறோம். இப்போ நான் ஜென்ரேட்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு வந்து ஏஐ வந்து அழகா வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ எந்த இமேஜ் உங்களுக்கு ஓகேவே பார்த்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அகைன் சாட் ஜிபிடிக்குள்ள வந்து செகண்ட் சீனை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு அகைன் வந்து லியோனார்டோ ஏஐக்குள்ள போய் அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி திரும்ப ஜென்ரேட் கொடுத்துருங்க. இதே ப்ராசஸ் ரிப்பீட்டடா பண்ணி உங்களோட இமேஜஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ தான் வந்து ரன்வே ஏஐ. இதில் நம்ம வந்து இமேஜ்ல இருந்து வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ண போறோம். உங்களுக்கு எந்த இமேஜை வந்து நீங்க வீடியோவை கன்வெர்ட் பண்ண போறீங்களோ ஸோ அந்த இமேஜை வந்து உள்ள தூக்கி போட்டுக்கோங்க. ஸோ சைடில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஜென்ரேட் கிளிக் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சர்டன் டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ டைம்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா இமேஜஸும் வந்து ஒவ்வொன்றா இதில் போட்டு உங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இதை வந்து அகைன் சொல்லிட்டு ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஆடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சாட் ஜிபிடிக்குள்ளே போய் ஸோ நம்ம நரேட்டரோட வாய்ஸை வந்து நம்ம அப்படியே நம்ம காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒன்றொன்னா காப்பி பண்ணி அப்படியே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ பார்த்துட்டு எந்த மாதிரி வாய்ஸ் டோன் வேணுமோ பார்த்துட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூன்னு இருக்கும். ஸோ ப்ரிவியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஏஐ தான் வந்து ஹிட்பாப் ஏஐ தான். இது வந்து நம்ம வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டம்க்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களோட வீடியோ வந்து உள்ள இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரிவியூன்னு இருக்கும். ஸோ ப்ரிவியூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் உங்களோட வீடியோ வந்து கனெக்ட் ஆகி கொடுத்துரும். பட் இதோட டிஃபால்ட் என்னன்னா உங்களால் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்னோட ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்கிற பாருங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் தான். உங்களோட எல்லா வீடியோஸும் வந்து உள்ள வந்து வீடியோ எடிட்டிங் ஏதோ ஒரு வீடியோ எடிட்டிங்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் அது எல்லாமே கொடுத்து நீங்கள் உங்கள் வீடியோ வந்து எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு கிரியேட்டிவாக கொண்டு வந்துக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.